ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் நான் பிரகாஷன் மலையாள திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோட பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பாக இதுவரை ஜாக்கி சினிமாஸ் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட், இந்த திரைப்படம் கிறிஸ்மஸ்க்கு கேரளாவில் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே படம் ரிலீஸ் ஆகலை. ஏன்னா இங்கேயே 5 படம் 6 படம் ஓடிருக்கு. ஸ்க்ரீன் கிடைக்காம அவன் தவிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேருந்த நண்பர்கள்லாம் ஃபோன் பண்ணி, சார் படம் நல்லாயிருக்கு, நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. ரொம்ப டெம்ட் ஏற்றிட்டு இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட் நான் பெங்களூர் வந்துட்டேன். இங்கே தான் கேலக்ஸி பேரடைஸ் நம்ம தேட்டரில் அந்த படத்தை பார்த்தேன் ஆக்சுவலி பொம்மனவெளியில். பட் இந்த வாரம் வந்து மெட்ராஸ்லேயும் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த திரைப்படத்தினுடைய கதை, நான் பிரகாஷன் திரைப்படத்தினுடைய கதை என்ன? நான் பிரகாஷன் அப்படின்றது வந்து ஃபகத் ஃபாசில் அந்த கேரக்டரை பண்ணியிருக்காரு. அதாவது அந்த கேரக்டர் எப்படின்னா பறக்காவட்டியான கேரக்டர். ஒரே என்ன சொல்கிறது, உடனே முன்னேறிடணும், உடனே பெரிய ஆளாயிடணுன்ட்டு வேறு வேலை வெட்டியே இல்லாத ஒரு நடுத்தர குடும்பத்து இளைஞனாக நம் கண்முன்னாக இருக்கிறார் ஃபகத் ஃபாசில். பேர் மாற்றினா முன்னேறணும் அப்படின்னா உடனே பேரை மாற்றிக்கிறது. ஸோ பிஆர் ஆகாஷ் அப்படிலாம் பேர் வச்சுக்கிட்டு அவர் என்னென்னோ அழிச்சாட்டெல்லாம் பண்ணிகிட்ருக்கார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து ஜெயிச்சாரா இல்லையான்றது ஒரு கதை ஒன்று. ரெண்டாவது, இந்த பிரகாஷன் வந்து தன்னை உணர்ந்தாரா இல்லையா அப்படின்றதான் இந்த திரைப்படத்தினுடைய மைய இழை. இதுதான் இந்த படத்தினுடைய ஒன்லைனும் கூட. ஸோ இந்த திரைப்படத்தை இதுவரை பார்க்காதவர்கள் பாருங்கள். ஜாக்கி சினிமாஸ் வந்து முன்னாடியே சொல்கிறது என்னென்னா, இந்த திரைப்படம் வந்து ஒரு ஃபீல் குட்டான மூவி. ஸோ தயவு செய்து மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். இப்போ கொஞ்சம் டீட்டெயில் ரிவ்யூவில் போகும்பொழுது சம் ஸ்பாய்லர்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருப்பதனால நீங்கள் படம் பார்த்தவங்க இந்த விமர்சனத்தை பார்த்து ஒப்பீடு செய்து கொள்ளலாம். ரைட், எனக்கு ஃபகத் ஃபாசில் வந்து மகேஷ் என்ற பிரதிகாரத்தில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்துட்டு அவர் வந்து அந்த படியேற அந்த சந்தோஷத்துலேருந்து, அவர் வந்து அந்த கோவத்தோடு அந்த உதையை வாங்கிட்டு வந்து இயலாமையில் வந்து அவர் தவிக்கிற சீன்லேருந்து, சில் டவுன் சின்ன அப் சொன்னதுலேருந்து அந்த படம் வந்து என்னுடைய ஃபீல் குட் மூவி. இட்ஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லுவேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் எனக்கு வந்து. அதுக்கப்புறம் தொண்டி முதல் திருச்சாட்சியம் அப்படி நிறையா சொல்லலாம். பட் இந்த படம் வந்து இந்த கேரக்டருக்கு என்னவோ அதை வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாரு. வீட்டில் வந்து எல்லோரும் நக்கல் விடுறப்பையும் சரி, இந்த மாதிரி கேரக்டரை நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். இந்த பிரகாசம் மாதிரியான கேரக்டரை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். அதாவது என்னென்னா, விக்ரமன் படம் மாதிரி ஒரே பாட்டில் முன்னேறணும், வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் இது ஒன்று. இது என்னென்னா, இவங்க வந்து ஒரு கெட்டவங்க கிடையாது, ஆனால் இவங்களோட இயலாமையின் காரணமாக இவங்க கெட்டவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி கேரக்டர் நம்மளுக்குள்ளேயும் சில நேரங்களில் வீழ்ச்சிருக்கும். அப்புறம் நம்ம அடித்து தருத்திருன்னு வச்சுக்காங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் அதாவது வேலை செய்கிறவன் வந்து ஒருத்தனுடைய ப்ரமோஷனை பார்த்து வயிறு எரிஞ்சான்னா அது ஒரு நியாயம் இருக்குது. வேலையே செய்ய மாட்டான். ஆனால் அவன் எதிர்க்கு வந்து ஒருத்தன் ப்ரமோஷன் கிடச்சிச்சு, அவனுக்கு வந்து ஒரு அடுத்த மாதம் 5000 சம்பளம் அதிகமாக இருக்குன்னா அதை போட்டு உழண்டு ஒரு மாதிரி அதை வந்து எப்படி கிடச்சிது, அதை எப்படி கெடுக்கலாம் அப்படின்ற லெவலில் வந்து யோசிக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் நீங்களும் ஒரு ஆளாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த பிரகாஷ் மாதிரியான கேரக்டர் என்னென்னா, ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு தளம் இருக்காது. பறக்காவட்டி மாதிரி எல்லாத்தையும் தொடுவாங்க. இது செய்யலாம், அதை செய்யலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம், குறுக்கு வழி நெடுக்கு வழி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ஆர்வம் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதுவே அவங்களுக்கு பெரிய மைனஸாக இருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் முதல்ல தேர்ந்தெடுக்கணும், அந்த விஷயத்தில் நீங்கள் பெரிய நம்பிக்கை நீங்கள் வைக்கணும், அதன் பிறகு அதற்காக நீங்கள் போராடணும், அப்புறம் நீங்கள் ஜெயிப்பீங்க. இதுதானே வந்து ஒரு ஃபண்டமெண்டல் வே ஆஃப் விக்டரி. ஆனால் பிரகாஷ் மாதிரியான கேரக்டர் எப்படின்னா, மச்சான் துபாயில் போனால் நல்லா காசுடா அப்படின்னா துபாய் கிளம்புவாங்க. மச்சான் இது யூடியூப் வந்து பண்ணால் செம்ம காசு வருதாண்டா, உடனே யூடியூப் கேமரா முன்னாடி வந்துடுவாங்க. மச்சான் ஃபோட்டோ வந்து கேண்டிட் ஃபோட்டோகிராஃபர் எடுத்தால் செம்ம காசு அமைச்சா உடனே கேண்டிட் ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நாய் வாங்கி வைக்கிற மாதிரி வாங்கி வைப்பாங்க. அவங்க என்னென்னா சீக்கிரம் ஜெயிச்சோன்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இன்னும் ஸ்டேபிளான மைண்ட் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதை வந்து மிக அழகாக ஃபகத் ஃபாசில் இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக பண்ணிக்கிறாரு. அது வந்து ஒரு பொண்ணு வந்து பார்த்துட்டு அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கணும் பொழுது அந்த பொண்ணு வந்து நல்லா இல்லை, சரி வராதுன்ட்டு அதை கெடுக்கிற அந்த சீனு, அது வந்து குரூரமாக ஒரு கட்டத்தில் வந்து அது என்ன ஒன்று சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் மற்ற எல்லாருடைய வாழ்க்கையும் கெடுத்து அது வந்து மனசில் வந்து குரூரமாகிடும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து எப்படி வந்து அவளுக்கு வந்து 3000 யூரோ வந்து கிடைக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து எப்படியாவது குறுக்கோயிலில் போய் அங்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி அது நினச்சதெல்லாம் வந்து செம்ம. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச சீன் ஒன்று இருக்குது. நான் எப்பயுமே வந்து ஒரு இன்டர்வல் பிளாக் வந்து எப்பயுமே சொல்லுவேன், ஜானி கதர், ஸ்ரீராம் ராகவனுடைய இந்தி படமான ஜானி கதருடைய இன்டர்வல் பிளாக்கு செம்மையான இன்டர்வல் பிளாக்கு. அதை அடிச்சுக்கிறதுக்கான ஒரு இன்டர்வல் பிளாக் இதுவரையும் வரவே இல்லைன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். அது எப்பயுமே சொல்லுவேன். இந்த படத்தோட இன்டர்வல் பிளாக் ரொம்ப ரொம்ப அற்புதமான இன்டர்வல் பிளாக்கு. அதுவும் வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இதுதான் அந்த கேரக்டர் வந்து இப்படி தான் இருக்கும் அந்த கேரக்டர். அதை மிக அழகாக அந்த இன்டர்வல் பிளாக்கில் அதை வச்சதும் சரி, அது ஒரு காமெடி எலமெண்ட்டில் அந்த இன்டர்வல் பிளாக்கும் அந்த சுச்சுவேஷனையும் மிக அழகாக பொறுத்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்துச்சு.
அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய நுவான்சஸான காட்சிகள் ஏகப்பட்டது. அதாவது அதாவது அப்பாவுடைய பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுன்றதுக்காக அவங்ககிட்ட போய் எந்த அளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுலாம் டார்ச்சர் பண்ணி சில பேரை நம்ம வந்து தவிர்க்கணும்னு நினச்சா கூட அவங்கள தவிர்க்கவும் முடியாது. அவங்க கரெக்டாக வந்து என்ட்ரு ஆகிடுவாங்க. ஏதாவது ஒரு வகையில் உள்ளார வந்து என்ட்ராகி வந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து சீனிவாசன் கிட்ட வந்து அவர் வந்து உள்ளார வந்து என்ட்ராகிற விஷயங்கள் ஆகட்டும். அதை விட இந்த மாதிரி கேரக்டர் வந்து நம்ம என்ன லாக் போட்டாலும் என்ன மாதிரி கேட் போட்டாலும் அதை வந்து தப்பிச்சு வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயத்தையும் வந்து பொண்டாட்டி நகையே அடி அப்படின்ற ஐடியா கொடுக்கறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் அவர் சொல்ல சீனிவாசனால் ஒன்றுமே சொல்லவே முடியாத ஒரு சிச்சுவேஷன்ஸ் அதை ரொம்ப அழகாக வந்து அவர் ஹேண்டில் பண்ணதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு 10வது படிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு அவர் வந்து ஒர்க் பண்ணுறப்ப அந்த நாய் தரத்தில் இதெல்லாம் வந்து அது செகண்ட் பார்ட்டாக இருந்தாலும் கூட பட் இந்த கேரக்டர் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்றதுக்கு அது வந்து 100% வந்து பிரகாஷம் வந்து உண்மையாக இருக்கார். இன்னொன்று இந்த மாதிரி ஆட்கள்லாம் வெட்டி பந்தாவுக்கு குறைச்சலே இருக்காரு. மூச்சுக்கு 300 தடவை வந்து ஐ எம் ஆகாஷ் PR ஆகாஷ் அப்படின்னு சொல்கிறது. அது வந்து இந்த மாதிரி கேரக்டர் இந்த மாதிரி பேர் ஏதாவது மாற்றிடுச்சு கெசட்டில் வேறு வச்சுட்டேன்ட்டு வந்து பெருமை பித்தங்களை போய் அப்பப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக அவர் வந்து பண்ணியிருந்தார். இந்த பேர் அடிக்கடி சொல்கிறதுக்கு அந்த டைட்டிலுக்கும் சரி அது கடைசியில் அதை வந்து மிக அழகாக சிறப்பு செய்த வகையிலும் சரி தான் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஃபீல் குட்டான ஒரு திரைக்கதை ஆசிரியர் அப்படின்றத வந்து சீனிவாசன் சார் வந்து இதில் வந்து நிரூபிச்சிருந்தார். இது மாதிரி நிறைய சிறுகதைகள் நம்ம வாசிக்கிறப்ப இது வந்து தெரிஞ்சாலும் கூட அந்த கேரக்டர் அதை செய்கிறப்ப தான் அந்த கேரக்டருக்கு அழகு அப்படின்ற மாதிரி அதை வச்சுருந்தாரு. பட் இது பெரிதாக யூகிக்க முடியும். ஆக்சுவலாக அந்த கான்செப்ட் எண்டு வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு யூகிக்க முடியும். பட் இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் ஒரு ஃபீல் குட்டான ஒரு விஷயமாக அது இருந்தது அப்படின்றத வந்து மறுக்க முடியாது. அதே நேரத்தில் இந்த படத்தில் நிறைய காட்சிகள் வந்து ரொம்ப ரொம்ப ரியாலிட்டியாக அதாவது பார்த்த விஷயத்தை அழகாக பதிவு பண்ணுறதுன்றது அதனால் ஒரு கலை ஊடகத்தில் வந்து செய்கிற மிக சிறப்பான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஒன்றும் கிடையாது, கண்ணூரில் என்னுடைய ஒய்ஃபோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம். ஸோ நாங்கள்லாம் கண்ணூர் போயாச்சு. அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப பாசமான பொண்ணு. ஸோ ஒரு 3 நாள் அப்படியே டூர் மாதிரி போன மாதிரி இருக்கும். அப்படியே அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு வர மாதிரி ஃபஸ்ட் டைம் நான் வந்து கண்ணூர் போகிறேன். பிரம்மாண்டமான கல்யாண மண்டபம், வெயிட்டான ஆள், கல்யாணமும் நல்லா வெயிட்டாக பண்ணுறாங்க, சம பிரம்மாண்டம். ஆனாங்க இந்த சாப்பிட்றதுக்காக போய் நின்று அந்த கதவை மூடி வச்சு திறந்ததும் இடிச்சுக்கிட்டு போய் அந்த கதவு இருக்குது இல்லைங்களா, அந்த கதவு அந்த தாப்பாலே பேத்து விட்டாங்க. கும்பல், அவ்வளோ கும்பல். அது என்ன சொல்கிறது, திருப்பதியில் வந்து திறந்து விட்டாங்க ஓடுவாங்க அந்த மாதிரிங்க. இது வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கதை இது. ஆக்சுவலாக அப்பயே வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் அப்படியே பாருங்கள் இப்போ எப்படி இருக்குண்ட அதை மிக அழகாக பதிவு பண்ணி அந்த கேரக்டர் போய் நல்லா வண்ணமாக தின்னுட்டு அந்த வீடியோ எடுக்கிறப்போ வந்து அழகாக பொறுமை. இது ஒன்று போதும். இந்த படத்தில் வந்து த பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கான காட்சி அந்த வீடியோ லைட். ஐ எம் வீடியோ கேமராமேன் அண்ட் ஃபோட்டோகிராஃபர் ஆல்சோ. ஸோ அந்த வீடியோ கேமரா கிட்ட போகும்பொழுது அதில் வந்து அந்த ஸ்லோவும் ஆகிட்டு அதுக்கப்புறம் கையை வச்சுட்டு நங்குன்னு எடுத்து அடி குமுற அந்த சீன் வந்து சான்ஸே இல்லை. இதுதான் வந்து ஒரு சிறந்த படைப்புன்னு சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் நிறைய காட்சிகள் பார்க்கலாம், ஆனால் அதை உள்வாங்கி அதை ஷார்ட்டாக வைக்கணும் பாருங்கள். அதை வந்து நீங்கள் வந்து அதை வந்து செல்லுலாய்டில் வந்து நீங்கள் வந்து அதை வந்து பதியணும். அதை ரொம்ப அழகாக அந்த சீனை வந்து பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு தானே கேட்டீங்க. ஐயோ, நம்மளுக்கு இந்த மாதிரி அடிச்சுட்டு போய் சாப்பிட முடியறதா எனக்கு பிடிக்காது. ரெண்டாவது அந்த சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப பின்னாடி போய் நின்றுட்டு கை கட்டி நிற்கிறதும் பிடிக்கும். சில நேரத்தில் நிற்க வேண்டிய வரும், வேறு வழி கிடையாது. பட் மோஸ்ட்லி நான் தவிர்த்துருவேன். இந்த பின்னாடி போய் அவன் நம்மளை பார்த்ததுமே இன்னும் அவசரமாக சாப்பிடுவான். அந்த மாதிரி நிலையை யாருக்கும் கொடுக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருப்பேன். சில தவிர்க்க முடியாத இடத்துல அப்படி நிற்க வேண்டியதாக இருக்குன்னா நம்ம வந்து கிளம்பிடலாம், குழந்தை பசிக்குதுன்னு சொல்லுவோம், அந்த இடத்துல சாப்பிட்டே ஆக வேண்டிய ஒரு சூழலாக இருக்கும். அப்படி நின்று இருக்கிறேன். பட் அப்போ கல்யாணம் ஆன புதுசு அப்படின்றதுனால என்னாச்சு, நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அங்கே சாப்பிடாமல் அப்படியே வெளியே வந்து ஹோட்டலில் வந்து பிரியாணி சாப்பிட்டோம். அது அந்த மாதிரி அதாவது இடிச்சு கீழே வந்தால் கூட மெரிச்சிட்டு ஓடுற அளவுக்கு. ஆனால் கூட்டம் அந்த கல்யாணத்துக்கு பயங்கர கூட்டம். ஆனால் அதுக்காக வந்து அப்படியான ஒரு விஷயத்த வந்து பண்ணது வந்து நம்மளுக்கு வந்து ஏற்றுக்க முடியல. பட் அதை அழகாக பதிவு பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அந்த சார்லி சாப்ளினுடைய அந்த விஷயத்தை வந்து மிக அழகாக இன்க்ளூட் பண்ணி சொன்னது வந்து மனதுக்கு மிக நெருக்கமாக இருந்துச்சு. அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த காய்கறிலாம் வந்து தோட்டப்பயிர் செஞ்சு எடுத்துன்னு போய் விற்கிற அந்த பொண்ணும் சரி, கடைசியாக வந்து அதில் வந்து ஃபகத் ஃபாசில் வந்து அதை வந்து அங்கே வந்து மீட் பண்ணிட்டு போகிற அந்த ஒரு சீன் கூட ரொம்ப நல்லா கவித்துவமாக இருந்துச்சு ஆக்சுவலி. அதே மாதிரி சலோமியா வந்து நிக்கிலா விமல் அடிச்சிருக்காங்க. அவங்கள இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க நம்ம வந்து பார்த்துருக்கோம், வாழ்க்கையில் கடந்திருப்போம். ஏன்னா அவங்க வந்து கரெக்டாக வேலை முடிகிற வரையும் அவங்க வந்து சோகமாக இருப்பாங்க,
அவங்க கூட எல்லா விஷயமும் பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வேலையை காமிப்பாங்க. படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் குமார் இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய பலம்னு சொல்லுவேன். அதே மாதிரி கேரளாவுடைய இயற்கை காட்சிகள்லாம் ரொம்ப அழகாக வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. மிக முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த வீடு, யாரே சலோமியோட வீடு. என்ன மாதிரி ஒரு வீடு, அந்த மாதிரி யாராவது கேரளாவில் வீடு வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2 நாள் மட்டும் தங்கிட்டு போயிடுறேன். அது மாதிரி ஏதாவது வாடகைக்கு வீடு இருந்தாலும் கொஞ்சம் குறைஞ்ச செலவில் தான் இருந்ததுன்னா சொல்லுங்கள். நான் மாதிரி வீடு, எதிர்க்கு அவ்வளோ பெரிய தண்ணி, அந்த தண்ணி அவ்வளோ தெளிவாக இருக்குதுயா. அதை விட வந்து மீன் பிடிக்கிறாங்க அதிலே இறக்கி. சரி, வாழ்க்கை அது சரியான வாழ்க்கை. அதை விட சொல்கிறது உண்மை. ஏன் எங்கேயோ போகிறேன்னு சொல்கிற இந்த மாதிரி ஒரு ஊரை நீ எங்கேயா பார்க்க முடியுமா, இது கடவுளுடைய கண்ட்ரிடா அப்படின்னு சொல்கிறது டைலாக்லாம் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தால். அதேமாதிரி எடிட்டிங் வந்து ராஜகோபால் பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் மியூசிக் வந்து ஷான் ரெஹ்மான் அவர் பண்ணியிருக்காரு. இதில் வந்து எனக்கு வந்து இந்த ஒரு பாடல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க சலோமிக்கான அந்த அந்த சாங்கும் சரி, அதுக்கான மாண்டேஜ் ஷார்ட்ஸும் சரி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த திரைப்படத்தை. சீனிவாசன் இந்த திரைப்படத்தில் வந்து திரைக்கதை வசனம் எழுதியிருக்கிறார், நடிச்சும் இருக்கிறாரு. அந்த கதாபாத்திரம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கதாபாத்திரம், சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் ஒரு அற்புதமான ஒரு கதாபாத்திரம் அது. சத்யன் அந்திக்காள் அவர் தான் இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்கின்றார். அதாவது ஒன்றும் இல்லை, பெரிய கதைலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம கூட ஒருத்தவனுடைய ஒரு சின்ன ஒரு ட்ராவலை வந்து இந்த படத்தில் வந்து பார்த்த ஒரு திருப்தியை வந்து இந்த திரைப்படத்தில் வந்து அவர் கொடுத்துருக்கிறார். இந்த திரைப்படம் வந்து 2018 இறுதியில் வந்த ஒரு ஃபீல் குட் மலையாள திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 3.75. இந்த திரைப்படம் பார்க்க வேண்டிய திரைப்படம் என்று ஜாக்கி சினிமாஸ் பரிந்துரைக்கின்றது. வேறு என்ன, தொடர்ந்து ஜாக்கி சினிமாஸ் யூடியூப் தளத்தை நேசித்து வரும் மலையாள தோழர்கள் அத்துணை நண்பர்களுக்கும் இனிய புத்தாண்டு 2019ஆம் ஆண்டின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு எபிசோடு நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஜாக்கி சினிமாஸ் வீடியோக்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் உங்களுக்கு ஜாக்கி சினிமா செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும்.